பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் 7வது நாளாக இன்றும் வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் பெரும்பாலான பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் சூழல் தமிழகம் முழுவதுமாக உருவாகி இருக்கிறது. இந்த சூழலில் தலைமைச் செயலாளருடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பிரகாஷ். நீங்க தொடரலாம். பாலா, இன்று அதாவது 28ஆம் தேதி அன்று ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட வரக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பணிக்கு திரும்புவார்களே ஆனால் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை இருக்காது. அவர்கள் கேட்கும் இடத்திற்கு அவர்கள் பணியிட மாற்றம் சென்று செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்போது ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்றும் கூட போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திடீரென தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அதைவிட முக்கியமாக தற்போது கிரிஜா வைத்தியநாதனுடனான ஆலோசனை முடிவு பெற்று தற்போது நிதித்துறை செயலாளர் சண்முக சுந்தரம் அறைக்குள் சென்று அங்கும் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். எனவே ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதும் தற்போது உறுதியாகி இருக்கிறது. இந்த சூழலில் இந்த ஆலோசனையின் முடிவில் அவரது தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படும் கருத்துக்களை அடுத்து தற்போது இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மீதான நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, பிரகாஷ், பல்வேறு பள்ளிகள்ல இன்னும் ஆசிரியர்கள் வராததால் மாணவர்களினுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான பள்ளிகள் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. தற்காலிக ஆசிரியர்கள் இன்னும் போதுமான அளவுக்கான அனைத்து பள்ளிகளுக்குமான ஆசிரியர்கள் இல்லை என்கிற பிரச்சனை தொடர்கிறது. தமிழக அரசு தொடர்ந்து அறிவுறுத்தியும் ஆசிரியர்கள் தங்களது நிலைப்பாட்டிலிருந்து எந்தவித மாற்றத்தையும் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்காங்க. இன்று மாலைக்குள்ளாக இந்த பிரச்சனையில் ஒரு சுமூக தீர்வு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த ஆலோசனையினுடைய முடிவில் அது தொடர்பான அறிவிப்பு ஏதேனும் வெளியாகுமா? கண்டிப்பாக தற்போது நிதித்துறை செயலாளர் சண்முக சுந்தரத்தையும் அமைச்சர் செங்கோட்டையின் சந்தித்திருப்பது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலாக அமைகிறது. இன்று உறுதியான அறிவிப்பு, உறுதியான ஒரு முடிவு தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை மேற்கொள்ளும் என்று தெரிகிறது. அதாவது தற்போது 8 லட்சம் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அதில் குறிப்பாக 2 லட்சம் பேர் மறியல் போராட்டங்கள் என்று சாலையில் இறங்கி போராட்டம் செய்து வருகிறார்கள். வேலை நிறுத்த போராட்டத்திலும் கடந்த 7 நாட்களாக இருந்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் பள்ளிகள் 30க்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய தேர்வு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்வுகள் நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தேர்வுக்கு மாணவர்களை தயார் செய்வதில் தற்போது சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டுத்தான் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. என்றாலும் கூட ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது, இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவோம் என்று பேச்சுவார்த்தையின் போதெல்லாம் உறுதியளித்துவிட்டு தற்போது அதை வெளியிட மறுப்பது ஏன் என்ற அவர்களுடைய நியாயமான கோரிக்கையாக தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டம் என்பது அரசின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது என்ற வகையில் தான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திக்கும் போதெல்லாம் ஊடகத்தில் தெரிவித்து வருகிறார்கள். சூழலில் போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அரசின் அறிவிப்பு என்பது கடுமையானதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நிலவுவதாக தெரிகிறது. பாலா, தொடர்ந்து 7வது நாளாக 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்களினுடைய போராட்டத்தை தொடர்ந்து தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் நிதித்துறை செயலாளர் மற்றும் தலைமைச் செயலாளரை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த போராட்டத்திற்கு முடிவை எட்டும் வகையிலான ஆலோசனையாக இந்த ஆலோசனை இருக்கக்கூடும் என்கிற தகவலை நம்முடைய செய்தியாளர் பிரகாஷ் தர கேட்டும். நன்றி பிரகாஷ். We'll be right back.